பாமக எடுக்கிற முடியை வச்சு தான் தமிழ்நாட்டு அரசாங்கமே அமைய போகுது. பாமக அதிக எம்எல்ஏ நிச்சயம் இந்த முறை சட்டமன்றத்துக்குள்ள நுழைவாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ பேசியது சிவவாக்கிய ஜோதிடர் ருத்ர ஜெயக்குமார் அவர்கள். இவர் 2001ஆம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் முதல்வர் ஆவார் என்று 80 நாட்களுக்கு முன்பாகவே கணித்தவர். அதே போன்று 2014ஆம் ஆண்டு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவின் பிரதமர் ஆவார் என்று கூறினார், அதுவும் நடந்தது. அதே போன்று 2011ஆம் ஆண்டு இந்தியா உலகக்கோப்பை வெல்லும் என்று கூறினார், அதுவும் நடந்தது. 2006ஆம் ஆண்டு கலைஞர் ஆட்சி அமைப்பார், ஆனால் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியாது என்று கூறினார், அதுவும் நடந்தது. அதே போன்று வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலை என்ன, அதை பற்றி கூறியுள்ளார். நாம் தொடர்ந்து பார்ப்போம். ஓம் சிவாய நம. மக்கள் செய்தி சேனலுக்கு 2021க்கான அரசியல் கணிப்பு கணிச்சிருக்கேன். இதில் என்னன்னா, அரசியலை பற்றி ஃபுல்லாக கணிக்கல. எந்த கட்சி மூன்றாவது பெரிய கட்சி வரும், எந்த கட்சி ஆதரவு பெற்றால் ஆட்சிக்கு வருவாங்கிறத கணிச்சேன். அதில் முதல்ல எனக்கு கிடைச்சது பாமக பற்றி தான் பேச போகிறேன். தமிழ்நாட்டில் அதிமுக, திமுக அதுக்கு அடுத்து மிகப்பெரிய கட்சியா, மூன்றாவது பெரிய கட்சி மட்டும் இல்லை, சட்டமன்றத்திலும் அதிக கூட்டங்களை கொண்ட மூன்றாவது பெரிய கட்சி 2021 சட்டமன்ற தேர்தலில் பாமக நிச்சயம் வெற்றி பெற்று மிக சிறப்பாக செயல்படும் என்பதை பாமக கட்சிக்காரங்களுக்கு தெரியப்படுத்துறேன். இதில் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பாமக காரங்க சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் போனடிச்சு கேட்குறாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் கேட்குறாங்க, அதில் பாமகவும் கேட்குறீங்க, எந்த கட்சியில் கூட்டணி இருப்போம், திமுகவா அதிமுகவா இல்லை ரஜினியோட போவோமா தனிச்சு நிற்போமா அப்படின்னு. அதை பற்றி நீங்கள் ஒன்றும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைய போகுது. இதை ராமதாஸ் ஐயாவும் அன்புமணியாவும் நம்ம முறையே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, செயல்படுறாங்க. இப்போ போய் நான் அதையும் ஓப்பன் பண்ணி விட்டேன்னா உங்களுக்கு சீட்டு அதிகமாக கிடைக்கிறதுல பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நானே காரணமாக கூடாது. நீங்கள் உங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டுக்கும் மற்ற எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நான் நம்புகிறேன். சிவனடியார் ஜோதிடர் நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையில தான் பல கட்சி ஆய்வு பண்ணுறது. உங்கள் கட்சி எடுத்து அது பண்ணது. உள்ளாட்சி தேர்தலில் அதிக சீட்டு பிடிப்பி மூன்றாவது பெரிய கட்சி அவர் வந்தீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 32 வருஷம் கழிச்சு உங்களுக்கு கிடைக்க மிகப்பெரிய வாய்ப்பு. இதை அனைவரும் இது வரைக்கும் எவ்வளவோ போராட்டம் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ காசு செலவு, எவ்வளோ போலீஸ் கேஸு, சண்டை வம்பு எல்லாத்தையும் மறந்துடுங்க. உங்கள் கட்சிக்குள்ளேயே நீங்கள் பிரிவினர் இல்லாமல் ஒன்று சேருங்க. கட்சியை விட்டு ஒதுங்கி இருப்பாங்க. என்னடா அந்த கட்சின்னு 30 வருஷம் மேலே உழைச்சிட்டோம், என்னடா நம்ம கட்சி செஞ்சிச்சுன்னு நினைக்காம, கட்சி அருமையாக வரப்போகுது. கட்சி மூலியமா நீங்களும் பயனடைப்பீங்க, உங்கள் மூலியமா தமிழ்நாட்டு மக்களும் பயனடைய போகிறாங்க. பாமக மூலியமா பாமக தான் அதிக எம்எல்ஏ நிச்சயம் இந்த முறை சட்டமன்றத்துக்குள்ள நுழைவாங்க. அது மட்டும் இல்லை, பாமக தான் ஆட்சி அப்படி வச்சுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, பாமக கையை காட்டுறவங்க மட்டும்தான் சட்டசபையில் முதல் பதவிக்கோ 2வது பதவிக்கோ வர முடியும். ஆனால் பாமக பொறுத்த வரைக்கும்